கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பாக லென்த்துக்கான தியானத்தில் ஆத்தும நேசரின் அங்கங்களின் மகத்துவத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் அவருடைய சரீரத்தை குறித்து 2ஆம் பாகமாய் நாம் தியானிக்கிறோம். ஆண்டவர் உண்மையாவே நிறைய ராஜ்யத்திற்குரிய ஊமைகளை நம்மோடு பேசியிருக்கிறார். ராஜ்யத்துக்குரிய ஊமைகளை பேசும்போது நம்ம மத்திய 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பச்சிட்டு போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடைகளில் விழுந்தது. மண் ஆழமானால் அது சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போது தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைத்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. உண்மையாக தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படியா இருக்கு? நல்ல ஒரு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. தேவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைன்னு சொல்றாரு. நம்ம இருதயமாகிய பலகையில் தேவனுடைய வார்த்தையை நம்ம விதைக்கும் பொழுது அது எப்படி தரணுமா? அதிக பலனை கொடுக்கணும். முள்ளுள்ள இடம்னா முள்ளு கொஞ்சம் சிக்கனா போயிடும், அது சீக்கிரத்துல போயிடும். சாதாரண ஒரு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலத்துல எதுவுமே இல்லைன்னா வெயில் வந்தோடனே அது வேறு இல்லாம என்ன பண்ணுது? தீஞ்சு போயிடுது. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். அதை காத்து கொடுக்கணும். நம்ம காணப்படும் பொழுது உண்மையாக அந்த வார்த்தை எப்படி கிரியை செய்து அது பலன் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. உண்மையாக வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நம்ம இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம தியானிக்கிறது உண்டு. அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்குதுங்களா பாத்தீங்கன்னா, யோவான் 1:14 நம்ம வாசிச்சோம்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனுடைய சரீரம், தேவனுடைய மாம்சம் தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாய் உருவாயிருக்குது. அந்த வார்த்தை மாம்சமா உருவாகிதான் என்ன பண்ணிருச்சு? நம்ம கிட்ட வந்தாரு. அந்த வார்த்தை ஏன்னா நம்மளை பார்க்க, நம்மளோட இடைப்பட, அந்த வார்த்தை முதலாவது ஆதி காலத்துல வார்த்தை சத்தத்தை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் முற்பிதாக்கள். ஆனா அவர் உருவம் எடுத்து வந்து நம்மளோடு இடைப்படவே தேவன் வந்தார் இந்த பூமிக்கு. அப்ப சரீரத்தை அவர் தரித்து கொண்டு வந்தார். அந்த சரீரம், அந்த மாம்சம் தான் நமக்கு எப்படி இருக்கு? வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள என்ன பண்றாரு? அவர் வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை தியானித்து பார்க்கலாம்னா, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மாம்சம் வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போகல. அந்த மாம்சம் நமக்காக என்ன பண்ணப்பட்டது? கிழிக்கப்பட்டது. அந்த மாம்சம் நமக்காக அடிக்கப்பட்டது. அந்த மாம்சம் நமக்காக சிதைக்கப்பட்டது. பிதாவின் சித்தத்தை செய்யும்படி அந்த சரீரம் ஆகிய மாம்சம் அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு நமக்கு போஜனமாய் வந்தது. அந்த போஜனத்தை நம்ம பண்ணாதான் நம்ம அவரோடு பங்கா இருக்கிறோம். அதுதான் அழகா சொல்றாரு. அதற்கு இயேசு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனுஷகுமார மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உயிர் உள்ளவள் என்று செத்தவளாய் காணப்படுகிறோம். உயிர் இருக்கும், ஆனா செத்த கிரியைகள் இருக்கும். இந்த செத்த கிரியைகள்லாம் சாகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்ம தேவனுடைய சரீரத்தை நம்ம புசிக்கணும். அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவம் இல்லாத அவர் பாவமாகிய நமக்காக அவரை ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை புசிக்கிற நமக்கு அது எப்படி இருக்குதான்னா ஜீவனாய் காணப்படுகிறது என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்டில் எழுப்புவேன். அந்த சரீரத்தை புசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? ஜீவன் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாட்களில் அவன் மரித்தான் எப்படி பண்ணுவேன்? தேவ வருகையில் அவன் பிழைப்பான். யார்? தேவனுடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இருக்குதுன்னா அவர் சரீரத்தையே பிட்டு 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 நமக்காய் கொடுத்தார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். தேவனுடைய மாம்சத்தை புசிக்கிறவன் தான் தேவனை நிலைத்திருக்க முடியும். அவருடைய மாம்சத்தை புசிக்கலன்னா நம்ம நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லி தேவன் அவருடைய மாம்சத்தை, அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாரு? நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதே யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் 12 பாத்தீங்கன்னா, யோவான் 12:24 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே அதில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
தேவன் எதற்காய் மரித்தார்? அநேக பலனை கொடுப்பவே அவர் மரித்தார். அவர் மரித்து அநேகரை உயிர்ப்பித்தார். அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து அநேகருக்கு ஜீவன் உண்டாக செய்தார். அவர் சரீரம் கொடுக்கப்பட்ட நமக்கு ஜீவன், நித்திய ஜீவனை கொடுத்து, அது மாத்திரம் மரித்தாலும் பிழைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கவே அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்தார். அதுதான் சொல்ற, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக விட்டார், தனித்திருக்கும், சத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்கிற வாழ்த்தின் பிரகாரம் அவர் மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவரில் நிலைத்திருக்கணும், அவரில் பிழைத்திருக்கணும் என்றால் அவர் மாம்சத்துக்கு, அவர் சரீரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா அதற்கு நம்ம பங்காளர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. மிகுந்த பலனை எப்படி கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் நம்ம தியானித்தோம்னா, ஏசாயா 53:11 நம்ம வாசிக்கலாம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி, அவர் மறிக்கிறது யாருக்கா திருப்தியா இருக்குமா? ஆனா தேவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் திருப்தியா இருக்கிறாராம். அவர் எப்படி தன் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். எவ்வளவு பெரிய திருப்தி பாருங்களா! தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த பலனால் அவர் திருப்தி ஆகிறாராம். ஏன்னா அநேகரை நீதிமானாக்க, அநேகரை அக்கிரமங்கள்ல இருந்து விடுவிக்க, அநேகருடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய தாமே சுமந்து கொண்டு, அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டது அவர் எப்படி நினைக்கிறார்? திருப்தியா, அந்த பலனை திருப்தி. அதுதான் சொல்லி இருக்குது, மெய்யாகவே கோதுமோனி எத்ததையாகில அதிக பலனை கொடுக்கணும். அந்த பலனை கண்டு அவர் திருப்தி. அநேகர் எனக்காக எழும்புறாங்க, அநேகர் எழும்புறாங்க, என் சரீரம் அநேகருக்காய் கொடுக்கும் பொழுது அநேகருக்குள்ள ஜீவன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஜீவனை, தன்னுடைய ஜீவனை அநேகருக்கு கொடுத்து அநேகருக்கு ஜீவனை பார்த்து அவர் என்ன பண்றார்? அந்த பலனை பார்த்து திருப்தி ஆகுகிறவராக காணப்படுறார். தேவ பிள்ளைகளை நாம ஒவ்வொருவரும் அந்த சரீரத்தை புசித்த நம்ம எவ்விதத்துல நம்மளை அசுசிப்படுத்தி கொண்டோம், அதை கெடுத்துக்கொண்டோம், அந்த ஆத்துமாவின் நஷ்டத்துக்கு கொண்டு போகாதபடி அந்த ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைக்க செய்யணும். ஏன்னா அவருடைய சரீரத்தை நம்ம புசிச்சிருக்கோம், அவர் ரத்தத்தை நம்ம பானம் பண்ணிருக்கிறோம். நமக்காய் ஒருவர் அடிக்கப்பட்டார், நமக்காய் ஒருவர் ரத்தம் சிந்தப்பட்டார். அவரு அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த கெட்சிமேன் தோட்டத்தில் வேர்வை துளிகள் ரத்தங்களாய் வெளிப்பட்டன. அந்த சரீரத்துல இருந்து அவ்வளவு நாளங்கள் உடைஞ்சுதான் பாருங்க, உடைஞ்ச ரத்தமாய் வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த வேர்வை துளி ரத்தம் அந்த சரீரத்துல வெளியே எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும். நம்ம சரீரத்துல ஒரு இடத்த கிழிச்சு கொஞ்சம் ரத்தம் வந்தா நம்ம தாங்க முடியாம கதறோம், அழறோம். ஆனா அவரும் தன்னுடைய சரீரத்தை அடிக்க, கிழிக்க, குத்த, எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தது எதற்காக? நம்ம நிலைக்கணும், நம்ம பிழைக்கணும், நம்ம பலன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அவர் அந்த ஆத்மாவின் வருத்தமாவே நினைக்கலையா, அந்த திருப்தியா நினைக்கிறாரா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கிய பாருங்களேன். குமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தார், பிதாவின் சித்தம் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த சரீரத்தை புசித்த நம்ம என்ன செய்யணும்? அநேகரை கொள்ளை பொருளாக சேர்க்கணும். போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் அப்பதான் அந்த பலன் மிகுதியாக அவர் என்ன பண்ணுவார்? திருப்தியா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 14:15, அவரோடே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் எப்படி என்றார். அதுக்கு சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போஜனம் பண்ணணும். எந்த போஜனம்? ஏசு கிறிஸ்துவின் சரீரமாகி அந்த போஜனத்தை பண்ணுகிற நம்ம யாரா? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம அந்த பாக்கியவதியா இருக்குன்னு சொல்லி அவர் விரும்பி தன்னுடைய சரீரத்தை நமக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த சரீரத்தை புசித்த நாம் பாக்கியவதிகளாய் காணப்படணும்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இந்த நாள் மாத்திரம், இந்த லென்த் நாட்கள் மாத்திரம் நினைவு கூறுகிறார் அல்ல, அனுதினமும் அவர் பாடுகளை நம்ம நினைவு கூர்ந்து அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன விரும்பினார், அதையே நாமும் செய்வது கடனாளிகளாய் காணப்படுகிறோம். சொல்ற, அன்புக்கு மாத்திரம் நீங்கள் கடனாளிகளா இருக்கிறீங்க, மற்ற ஒன்றுக்கும் அல்ல என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமே அவர் நம் மீது வைத்த அன்பு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் அவர் மீது வைத்த அன்பு யோவானிடத்தில் சொல்கிறார், பேதுருவே என்னிடத்தில் அன்பா இருக்கிறார். ஆமா ஆண்டவரே, அன்பா இருக்கிறேன் என்பதை நீ அறிவீர். 3 முறை கேட்டார். கடைசியா நீ அன்பா இருந்தாய், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் நம்மிடத்தில் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவருடைய சரீரத்தை, அவருடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்தார். நாம் தேவன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அநேக ஆடுகளை மேய்க்க
நம்ம புறப்பட்டு போகணும். அதற்கு நம்ம பாத்திரவான்களாய் காணப்படணும். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க நம்ம எழும்புகளாய் காணப்படணும். தேவனுடைய சரீரத்திற்கு நாம் நல்ல பலன்களை கொடுத்து ஒரு திருப்தியாக்குற நாம் காணப்பட நம்ம அவருடைய வேலைகளை செய்ய வேலையாக்கி எழும்ப வேண்டுமாய் ஜெபிப்போமாக. அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் தகப்பனே எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறையா. இம்மட்டும் ஆவியானவர் தகப்பனே உங்களுடைய சரீரத்தை கொடுத்து நாங்கள் தியானிக்க கிருபை பாராட்டிடுங்க. வார்த்தை தான்ப்பா மாம்சமாச்சு. ஆதி காலத்துல நீங்க பேசுறீங்கப்பா, உங்களுடைய சத்தத்தை மாத்திரமே கேட்டாங்க. அப்புறம் உங்களுடைய சாயலை பார்த்தாங்கப்பா. அப்புறம் உங்களோட இடைப்பட்டாங்க ராஜா. எவ்வளவு பெரிய சாக்கியம். நம்ம இல்லாமல் புறநாளாகாதபடி விசேஷித்த நன்மையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன வார்த்தைகள், அந்த விசேஷமான ஒண்ணு எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஐயா. உம்மோடு பேச, உங்களுடைய வார்த்தையை கேட்க, அப்பா உங்களுடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க அப்பா. அப்பா அதை புசித்த நாங்கள் தகப்பனே அப்பா அதிக பலனை கொடுத்து நீரும் பிதாவும் மகிமைப்படும்படி நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துறோம், எங்களை வெறுமையாக்குறோம். அப்பா உம்முடைய தகப்பனை களஞ்சியங்களில் இன்னும் அநேக கோதுமை மணிகளை சேர்க்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கட்டளைகளை தாழ்த்துறோம், வெறுமையாக்கி உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்து அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமைனா ஒருவருக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.